சின்ன குஞ்ச கொடு. 2 குஞ்சு தான் இருந்துச்சு, 3வது குஞ்சு இல்லை, எனக்கு காவு கொடுக்குறதுக்கு. இல்ல ஒரு குஞ்ச கொடு. நானும் என் தம்பியுமான அக்கினியில் விரந்து தெற்பையிலாந்து வளர்ந்து பெண்ணிக மலையாளத்தில் இந்திரஜாலம் மதுரஜாலம் ஜெகஜாலம் விட்டு கூடு பாயும் என்று சொல்லக்கூடிய அனைத்து கலைகளும் கற்றாந்து தேர்ந்து மீண்டும் கொல்லிமலை காடாந்து தேடி வேட்டை மார்க்கமாக வேட்டை என்று அந்த பாரி வேட்டை ஆடி வந்தோம். அப்படி வேட்டை மார்க்கமாக வந்த பொழுது கொல்லிமலை மாசி விரியனுக்கும் என் தம்பிக்கும் யுத்தமானது ஏற்பட்டது. யுத்தத்தின் காரணமாக ஒருவருடைய பானம் ஒருவர் மேல் படாமல் இருந்த காரணத்தினால் யார் என்னவென்று தன்னுடைய ஞான திசையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் எம்பெருமான் மாயாவதனுடைய மகனாகப்பட்ட மாசி பெரியண்ணன் கொல்லிமலையிலான இருக்கக்கூடிய வேட்டையாடி கொண்டு வந்த நாங்கள் இருவரும் சிவபெருமானுடைய மக்கள் ஆகையால் இருவரும் மாமன் மைத்துனர் ஆகின்ற காரணத்தினால் ஒருவருடைய சக்தியானது குறையாமல் ஒருவருடைய மானம் மற்றொருவருடைய மேல் படாமல் இருந்தது. அப்படி அந்த இருந்த நேரமானது பார்த்து கொல்லிமலை நாடி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லவையான செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் நாடி வரக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என் தம்பியான கொல்லிமலைக்கான இருக்க செய்தார். என் தம்பி அன்று முதல் இன்று வரை கொல்லிமலை மாசி கருப்பாக சின்ன கருப்பாக வாழ்ந்து வருகிறான். நான் மீண்டும் பண்டிகை மலையாளமான சென்று இதோ சபரிமலையில் ஐயப்பனுடைய 18 படிகளுக்கு காவலாக இருந்து மலையாள கருப்பு பெரிய கருப்பு என்ற பெயர் நான் வந்து விட்டு வந்தேன். ஆனால் மலையாளத்து மன்னனுடைய பேச்சுக்கானது கட்டப்பட்டு பெண்டிக மலையாளத்தையாவது விட்டு 18 பணிக்கர்களும் அக்காடி படைகள் அணிவகுமானது சேர்ந்தானது தென்மதுரை ஜில்லா அழகர்மலை கோட்டையானது நோக்கி படையானது எடுத்து வந்தார்கள். அப்படி வந்த நேரமானது பார்த்து அழகர் பெருமானுடைய அழகிலான மயங்கி அழகர் பெருமானை கலந்து செல்ல முற்பட்டார்கள். அப்படி அழகர் பெருமானுடைய சக்தியான குறையாமல் இருந்த காரணத்தில் கொண்டு வர முடியாமல் மீண்டுமானது பெண்டிக மலையாளமானது தேடி சென்று பெண்டிக மலையாளத்திலான மாந்திரிகத்தில் கற்று தேர்ந்த 18 பணிக்கர்களை ஏற்பாடு செய்தார். அந்த 18 பணிக்கர்களுக்கு காவலாக இந்த 18ஆம் படி கருப்பன் இந்த மலையாள கருப்பன் என்னையானது கூட துணையாக அனுப்பினார்கள். அவர்களுக்கு பாதுகாவலாக அழகர்மலை காடானது தேடி வந்து அழகர்மலை சக்தியினுடைய கட்டுக்கானது கட்டுப்பட்டு அழகர் பெருமானுடைய அழகிலான மயங்கி கற்பன்பதாக காட்சியாக கொடுத்து மாயாச ரூபமாக அந்த இடத்திலான ஆகாய மார்க்கமாக மறைந்திருந்தேன். ஆனால் வந்திருந்த 18 பணிக்கர்கள் கருவறைக்குள்ளானது அமர்ந்து யாகமானது வளர்த்தி மாந்திரிக மையானது மெய் உருவமான பூலோக மக்களுக்கு தெரியாமல் அழகர்மலை காட்டிலாண்டு வாழ்ந்து தினந்தோறும் யாகமானது வளர்த்தி வந்தார்கள். ஆகையால் யாகமானது வளர்த்த அழகர் பெருமானுடைய சக்தியான குறைந்து வர பட்டறை கனவில் தோன்றிய அழகர் பெருமான் மாந்திரிகத்தில் கற்று தேர்ந்த 18 பணிக்கர்கள் வந்திருக்கிறார்கள். துணையாக மலையாள கருப்பு மலையாள தேசத்தையான விட்டானது வந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இருவருமானது இந்த இடத்தில் கண்முன்பதாக காட்சியால் கொடுக்க முடியாமல் என்ன செய்வது என்று திகைத்து நின்றேன். அழகர் பெருமானானது எனக்கு காட்சி கொடுத்து மகனே உலகத்தில் தர்மத்தை காப்பாற்ற நீதியை காப்பாற்ற பிறந்தவர்கள் நீங்கள். ஆகையால் அதர்மத்துக்கு துணை போகக்கூடாது. சண்டால 18 மந்திரவாதிகளை வேட்டை படிகளாக அமைத்து 18 படிகளுக்கு மேல் அமர்ந்து அழகர்மலையில் 18ஆம் படி பெரிய கருப்பு என்ற பெயராமல் விட்டு வாழ என்று தெரிவித்தார். நியாயத்துக்கு நீதிக்கு கட்டுப்பட்ட நான் 18 மந்திரவாதிகளை கண்ட தொடமாக வெட்டி 18 படிகளாக அமைத்து 18 படிகளுக்கு மேல் அமர்ந்து அன்று முதல் இன்று வரை 18ஆம் படி பெரிய கருப்பு என்று பெயராமல் விட்டு வருகிறேன். ஆனால் காவலான வந்து ஐந்து நித்திரையால் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனே பெரிய கருப்பு ஆபத்து சின்ன கருப்பு ஆபத்து என்று அழைத்திருக்கிறார். சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னை மட்டும் அழைத்திருந்தால் சூறாவளி காத்த போல சுழட்டி அடிச்சு போய் பார்த்திருப்பேன். என் தம்பியாக அழைத்திருக்கிறார். அழைக்கிறேன் என்னுடைய தம்பி அழைத்து உனக்கு ஐயாறு கொல்லிமலை
வாழும் கொல்லிமலை மாடுமேய கொல்லிமலை பொல்லாத இருப்பவனுக்கு மணியம்மனே ஓமாதுரே அடடாவனுக்கு குட்டிமேய கொல்லிமலை குட்டிமேய கொல்லிமலை பொல்லாத கருப்பணி குடியிருக்க செம்மேரி காக்கா அடடா கொல்லிமலை தம்பி தம்பி காடு விட்டு சுத்தி போட்டு கடப்பால் தெரியுதா எதற்காக அழைத்தாய்? நான் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா அண்ணா? தம்பி, என்ன காரணம் என்றால் கொல்லிமலை காற்றிலானது வேட்டையாடி விட்டு ஐயனுங்க நித்திரை செய்து கொண்டிருக்கும் வேளையிலானது சரி, என்னுடைய நித்திரை மார்க்கமாக யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனே சின்ன கருப்பு, மகனே பெரிய கருப்பு, அழைத்து, அழைத்து. நீயும் நானும் அந்த காவல்
என்று அழைத்திருக்கிறார். அவைக்குள்ளானது விடுத்திருக்கிறார். உனது கனவில் தோன்றிய அதே பெண் தான் எனது கனவிலானது தோன்றி, அப்படியா மகனே பெரிய கருப்பு ஆபத்து, சிறிய கருப்பு ஆபத்து என்று அழைத்திருக்கிறார். அண்ணா, ஆனால் தெய்வம் என்று நம்மை நினைத்திருந்தால் கருப்பா காப்பாத்து என்று அழைத்திருப்பார். சரி, மகனே என்று சொன்ன காரணத்தினால் யார் என்று தெரியவில்லை. சரி, நீயும் நானும் கூப்பிட்ட சத்தத்திற்காக கூட வந்து நிற்கிறோம் என்றால் எத்தனையோ மக்களுக்கு வாக்காளர் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சரி, நம்மளுடைய தந்தை சிவனாகப்பட்டவர் இந்த உலகத்திலானது படைக்கப்பட்ட இன்னாயிரம் ஜீவராசிகளுக்குமானது காவல்காரனாக இருக்க வேண்டும். அவைக்குள்ளான விடுக்கு நேரத்திலானது அவைத்தையானது பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆகையால் இந்த அவைக்குள்ளானது கொடுத்த திசையாகப்பட்டது எந்த திசையில் இருந்து வந்ததல்ல தம்பி? நார்த்தமலை எல்லை கூத்தாச்சிபுரம் கோபுரகத்தாலை வனப்பகுதி சங்கம் முதல் தெலுங்காபுரி சீமை. சரி, அந்த சங்கம் முதலில் இருந்து யாரோ பெண்ணாகப்பட்டவளானது அவைக்குள்ளானது விடுத்திருக்கிறார். ஞான திசையில் அந்த பார்க்கும் பொழுது மகனே மகனே என்று அழைத்திருக்கிறார். சரி, சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்க வேண்டும் என்றால் எப்படி என்ன புறப்பட வேண்டும்? இதோ செல்லும் வழியில் எத்தனை ஐமலை காணாமல் இருக்கிறது. சரி, ஆனால் நீயும் நானும் சேர்ந்து வெகு நாட்களானது ஆகிவிட்டது அல்லவா? உண்மைதான், வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இருவருமான சேர்ந்து வேட்டையாடாத காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய அனைவருமான நம்மை நினைத்து ஏளனமான செய்து கொண்டிருக்கிறார்கள். வேட்டை வேட்டை என்று சொன்னால் சாதாரணமாக செல்லக்கூடாது. வேட்டை என்றால் சாதாரண வேட்டை கிடையாதடா. பாரி வேட்டை, பொல்லாத வேட்டையானது ஆட வேண்டும். காட்ட கலச்ச வேட்டைகள் ஆடும்போது அந்த கிடுகளுக்கு ஆகாயத்தை தெளிக்க வேண்டும். பூமி நடனங்க புலாகம் நம்மை கண்டால் ஆடாத வயெல்லாம் மண்டிக்கிட்டு ஆடணும். ஓடாத முடியல் எல்லாம் நம்மை கண்டு ஓட்ட பிடித்து ஓடணும். ஓட்டம் பிடிக்க வேண்டும் என்றால் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்து வருகின்றன. வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை வெகு விரைவாக இடிவளை நடிகர் சின்னகருப்பேன் நான் தான் எனக்கு ஓட்டி வர பிரியகருப்பேன். இடிவளை நடிகர் சின்னகருப்பேன் நீதான் எனக்கு வந்து வர பிரியகருப்பேன். இடிவளை நடிகர் சின்னகருப்பேன் நான் தான் எனக்கு ஓட்டி வர பிரியகருப்பேன். கதிரல் கொடாதிய சின்னகருப்பேன் நீதான் எனக்கு வந்து வர பிரியகருப்பேன். ஆனால் நீயும் நானும் ஏறி சவாரி செய்யக்கூடிய பிறவி அந்த நான் அலங்காரமான செய்ய வேண்டும் என்றால் எப்படி அண்ணா? அங்கே நெத்தைக்கு சிட்டி கட்டி பொல்லாத பிறவிக்குத்தான் நிலமாக்கே கண்ணாடி எடுத்து கட்டி கருப்பனோட குதிரைக்குத்தான் நல்லரணே சேனதலோ கடிவாளமா நாகங்கடிவாளமா கருப்பனுக்கு நல்லரணே சேனைதலோ அங்கே விரிய கடிவாளமா கருப்பனோட குதிரைக்குத்தான் நல்லரணே சேனதலோ விரியங்கடிவாளமா
தம்பி இருக்கட்டும். முதல் வேட்டையாகப்பட்டதுதானே மாறியது. உண்மைதான். இரண்டாவது வேட்டையானது ஆடுவோம் எங்கு கண்ணி வைக்க வேண்டும் அண்ணா? இரண்டாவது சிட்டிக்கான கண்ணி வைத்து சரியோரமான வண்டி இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா எப்படி அண்ணா? தம்பி சிட்டுக்குத்தான் கண்ணி வைப்போ கண்ணி வைப்போ சரியோரமா வண்டி இருப்போ வண்டி இருப்போ. சிட்டுக்கு கண்ணி வைத்து சரியோரமான வண்டி இருந்தோம். சிட்டுக்கான கண்ணி வைத்து என்ன பண்றதுக்கு அந்த வார்த்தை சொல். அண்ணா சிட்டி பட்டு கண்ணி இல்லை அண்ணா செங்குருவி மாற்றியதே. எங்க வச்ச குறி தப்பியது தம்பி என்ன செய்ய வேணுமாடா. இது முதல் கண்ணி அந்த கடைக்கு வைத்தால் கருங்குருவி விட்டது. இரண்டாவது சிட்டுக்கு கண்ணி வைத்தால் சிறுகாக. செங்குருவியானது வட்ட நம்மிடத்திலிருந்து இரண்டு வேட்டைகளாகப்பட்டது மாறிவிட்டது அண்ணா. அந்த பெண்ணுடைய சத்தமானது கேட்டது முதலாவது இந்த கடத்தில் அவருடைய வேட்டைகளானது மாறுகிறது. ஆனால் பச்சின மரவெளிக்கானது கண்ணி வைத்தோம் அண்ணா. உண்மைதான். மூன்றாவதாக எதற்கண்ணா கண்ணி வைத்தோம்? பறவைகளுக்கு கண்ணி வைத்த நாம் மூன்றாவது அந்த விலங்கு ஜாதிக்கான கண்ணியானது வைத்து வேட்டையாட வேண்டும். விலங்குக்கு கண்ணி வைக்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும் அண்ணா? இங்கே மலைக்கால் சென்று புலிக்கான கண்ணி வைக்க வேண்டும் என கண்ணை மலைக்காடு புறப்படுவோம். புறப்படுவோம். அப்படியே அங்க புல்லா இங்கே மலையோரமா நாம புலி இங்குதான் கண்ணி வைப்போம். தம்பி பார்த்தாயா அண்ணா ஆலிச்சு வண்டிக்கிட்டு 60 அடி தாண்டக்கூடிய வரிவைங்க 90 அடி தாண்டக்கூடிய வரிவைங்க ஓடுகிற வேங்கையாடு சிலுவால கிழிச்சு ரத்தத்தை குடிச்சு குடிக்க வேண்டும் என்று என்னுடைய வல்லச்சேர்த்தியானது எடுத்து விசிறுகின்றேன் அண்ணா. தம்பி அதோ பார்த்தாயா? அண்ணா. ஆனால் வரிவேங்கையாக இருக்கப்பட்டது இப்பொழுது புள்ளிமனாக மாறி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணா என்ன மாயாஜால வித்தை என்ன விந்தை என்று தெரியவில்லை அண்ணா. ஏதோ சித்து விளையாட்டு நம்மிடத்தில் அண்ணா, காட்டுகிறது. அது மட்டும் மாற்றீர்களா? என்ன? வேங்கையாகப்பட்டது புள்ளிமானாக மாறியது. உண்மைதான். புள்ளிமானாகப்பட்டது வெள்ளை மயிலாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணா. அந்த வெள்ளை முயலால் சங்கம் முதலான தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது பார். அந்த மயிலானது குத்தி கிழிக்க வேண்டும் அண்ணா. வினாலே அதோடைய ஓட்டத்தை பார்த்தாயா? எப்படி? அது காதை விரித்து கொண்டலோ காலுக்கு முத்தம் கொடுத்து கொண்டலோ காதை விரித்து கொண்டல்லோ ரெண்டு காலுக்கு முத்தம் கொண்டல்லோ அது கதவள்ளி ஓடுது பார். அத்தனை போய் கட்டழகு முயல்வது கடவுளே போகுது வார் நாகக்கலகு புலம்பது அத்தனை இலைகள் ஓடுகிறது. தம்பி அண்ணா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, முதல் வேட்டையான கடைக்கு கண்ணி வைத்தால் கருங்குருவி விட்டது. சிட்டுக்கானது கண்ணி வைத்தது சிறுகுருவியானது வட்டது. வேங்கைக்கு கண்ணி வைத்தால் வேங்கையாக விட்டது புள்ளிமானாக மாறி புள்ளிமானாகப்பட்டது வெள்ளி முயலாக மாறியது. வெள்ளை விழுக்கு வீசி இட்டியாகப்பட்டது இந்த கற்சிலை நெற்றியில் பட்டு குருதியான இந்த சிந்துகிறது. சிலையை பார்த்தால் ஆங்காரி ஓங்காரி நீலி கபாலி சாமுண்டீஸ்வரி சண்ட பிரசண்டி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி வேப்பிள்ளை காரி அந்த மகமாயை போல காட்சி அளிக்கிறது அண்ணா. அந்த மகமாயி போல் காட்சி கொடுக்கிறாள் தாய். தலைக்கு மாயவன் தங்கை வேப்பிள்ளை காரி விளையாடும் மத்தினியை போல தோன்றுகிறது அண்ணா. நீ பாய்ச்சி ஈட்டியாகப்பட்டது தாயினுடைய நெற்றியில் பட்டு ரத்தமானது வருகிறது. இந்த குருதியை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்பார்ந்த இந்த இடத்திலானது எங்களுக்கானது அன்பளிப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளத்திற்குமானது எங்களது நெஞ்சான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் கத்தாளவட்டி ஊர் புதுவை சேர்ந்த கத்தாளவட்டியை சேர்ந்த ஐயா அன்புக்குரிய ஐயா அவர்கள் எங்களுக்கானது அன்பளிப்பானது அளித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் செல்லுவலயத்தை சேர்ந்த செல்வராஜ் ஐயா அவர்கள் எங்கள் இருவருக்குமானது அன்பளிப்பானது அளித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமானது எங்களுக்கானது அன்பளிப்பு அளித்த நல் உள்ளத்திற்கு அனைவருக்குமானது எங்களது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சால் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பாப்பா நாடகத்தை வாங்கி கொடுத்துட்டு எங்க போன? இப்படியான எங்களுக்கு வாரி வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்ப சுவாமியுடைய அருளாலுமானது கொல்லிமலை சின்ன கருப்பருடைய அருளால் சரி பாம்பலமனுடைய அருளால் பட்டி பிரிக்க பால்பானை பொங்கி கும்பத்தில் பார் குறையில்லா செல்வமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறோம். தம்பி அண்ணா கொல்லிமலை போய் வாடா சின்ன கருப்பா நீதான் மொழி கையை கொண்டு வாடா தங்க கருப்பா
அழைத்து விட்டேன் அண்ணா. பொறுமையார் சாமி அழைக்கும் போது வரணும். இந்த 7 கரகத்துக்கு இப்ப சாமி அழைப்பேன். அப்போ அப்படி வந்தா போதும். அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு. அப்படி என்றால் இந்த இடத்திலாண்டு வரக்கூடிய ரத்தத்தையாண்டு நிறுத்தி விட்டாய். நிறுத்தி விட்டோம் அண்ணா. ஆனால் தாயினுடைய பொற்பாதத்தையாண்டு வணங்காத காரணத்தினால் தாயினுடைய ஆங்கார கோபமானது குறையவில்லையடா. ஆங்கார கோபம் பொல்லாத கோபமானது குறைவதற்கு தாயினுடைய பாதமான சரணாகதி அடைய வேண்டும். அப்படியாக ஹலோ 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 அம்பிகையே ஹலோ 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 அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆண்டவருக்கு கோயில் கொண்ட குங்குமக்காரி. தம்பி, தாயினுடைய பொற்பாதத்தையால் மணிந்தாலும் ஆனால் தாயினுடைய ஓங்காரமானது ஆங்கார கோபமானது இன்னும் குறையவில்லை. தாயினுடைய பாதமானது மணிந்தாலும் கூட தாயினுடைய பொல்லாத கோபம் ஆங்கார கோபமானது சிறிதுமானது குறையவில்லை அண்ணா. அப்படி என்றால் என்னென்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்? எப்பேற்பட்ட கோபக்காரர்களாக இருந்தாலும் அது அவர்களுக்கு அந்த உகந்தது தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல். பிறந்திருக்கக்கூடிய குழந்தையானது இந்த இடத்தில் தாலாட்டு பாடினால் அதனுடைய முகமானது சோர்ந்து இருக்கிறதெல்லாம் சிரித்தானது இந்த இடத்தில் மலர்ந்த செந்தாமரை போல் வளரும், வளர்ந்த முகமாக மாறிவிடும். அப்பேற்பட்ட கோபத்தில் தணிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படி